கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் 32 பேருக்கு கல்வி தகுதிக்கு ஏற்ப பணி நியமன ஆணை வழங்கப்படுவதை பயனாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். அதனை காணலாம். ஜாப் கொடுக்கறதா சொல்லியிருக்காரு சிஎம் சார். ஃபேமிலிக்கு ஒருத்தருக்கு அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னோட அம்மா தான் உயிரிழந்தவங்க. என்னோட அம்மா இப்போ இல்லைனாலுமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னுமே சிஎம் சாருக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறோம். இன்னும் இந்த ஒர்க்கு கொடுக்கறது இல்லாமல் ஃபேமிலிக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ஆமாங்க சார், படிச்சுட்டு இருக்கேன். நான் இப்போ எஜுகேஷன் நான் பாதியிலே டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் படிக்கிறதுக்காக அவர் தான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு அம்மா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு பேக் போனாக இருந்தாங்க. ஆனால் இப்போது அவங்க இல்லாதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. இவ்வளோ சின்ன வயசில் ஒரு ஃபேமிலியே ரன் பண்ணணுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மார்னிங் எந்த ஒர்க்காக இருந்தாலுமே மார்னிங் எழுந்திரிச்சு சமைச்சிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு வீட்லேயும் வேலை செஞ்சுட்டு ஒர்க் போகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். என்னோட அப்பாவுக்கும் ரொம்பவே ஹெல்த் இஷ்யூஸு. இப்போ சொல்லப்போனால் யாருமே இல்லாத மாதிரி தான் ரொம்ப ஃபீல் ஆகுது. ஆனால் ஏதோ ஒரு இதாக அம்மா ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என் பேர் திவ்யா. இன்ஜினியராக இருந்தாங்க, சிவில் இன்ஜினியராக இருந்தான். சொந்தமாக வேலையை எடுத்து செஞ்சுட்டு இருந்தான். 2 வருஷம் முன்னாடி சூப்பர்வைசராக போயிட்டு இருந்தான். 2 வருஷமாக தான் வேலையை எடுத்து ரொம்ப கஷ்டம். அப்பா இல்லை, அவன் கஷ்டத்துலேயே வந்தான். தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். அதுக்கப்புறம் இப்போதான் நல்லா இருக்கும்னு கொஞ்சம் மேலே வந்தோம். அதுக்குள்ளே இந்த பிரச்சனை வந்துருச்சு. இதுலேருந்து இன்னும் நாங்கள் வெளியே வரல. வேலைக்கு போகிறோம், வெளியே பார்க்குறவங்களுக்கு வெளியே போகிறோம் வரோம், அவ்வளோதான். மற்றபடி எங்கள் பையன் வெளியூர் போயிருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருக்கோம். நாங்கள் இன்னும் அவன் இல்லைன்னு நாங்கள் நினைக்கல. வருவான். ஆமாங்க, எனக்கு அவங்க அப்பா இறந்து 11 வருஷம் ஆச்சு. கஷ்டப்பட்டு தாங்க வளர்த்தணும். நானும் டெம்பரரியாக வேலைக்கு போகிறேங்க, ஆரம்ப சுகாதார நிலையத்தில். அந்த வேலைக்கு போயிட்டு நான் 5000 எனக்கு சம்பளம். அவன் படித்து பாதியில் நிறுத்திட்டு தாங்க வேலைக்கு போனான். அதுக்கப்புறம் இப்போ தாங்க படித்து முடித்து வேலைக்கு போனான். கஷ்டப்பட்டு தாங்க 2 பிள்ளைகளை படிக்க வச்சோம். இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சோம். அதுக்குள்ளே இந்த பிரச்சனை. இவனும் என்னை விட்டுட்டு போயிட்டான். இந்த பிள்ளைக்கோசரம் இருக்கணும் அப்படின்னு இருக்கிறேங்க. இல்லைன்னா நான் இருக்கவே மாட்டேன். எனக்கு ஒரே பையன் தாங்க. எங்க குடும்பத்துக்கே ஒருத்தர் தான் பையன். அவருடைய அந்த இறப்பு தாங்கிக்கொள்ள முடியாது. ஆனால் இந்த மேலே உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்காங்க. கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம். நிறைய நாங்கள் டிவிலாம் பார்த்து ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்க. எல்லாரும் எப்படி நமக்கு தெரியாது. ஆனால் என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வேலை ரொம்ப எப்படி சொல்லட்டுங்க, நாங்கள் உயிர் இருக்க வரைக்கும் மறக்க மாட்டோம் அவரை. நாங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு சோறுமே இப்போ அவர் கொடுத்த காசு தான். என்ன தானே வேலைக்கு போனாலும் அவங்க கொடுக்குற 5000 வச்சு தான் நாங்கள் வாடகை கொடுக்குறேன். எனக்கு யாரும் இல்லை, சாப்பிட்றோம். அதை வச்சு தாங்க பார்த்துட்ருக்கோம். நான் வேலைக்கு போகிறதையும் வச்சு அவர் கொடுக்குறதையும் வச்சு தாங்க பார்க்குறோம். எங்கள் பையன் இல்லைனாலும் இன்னைக்கு அவர் எங்களை பார்க்குறாரு, எங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வேலை கொடுத்தது. நாங்கள் இது சாகிற வரைக்கும் மறக்க மாட்டோம். அவரு உங்களுக்கு குடும்பத்தை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி மாசம் அவங்க பார்த்துக்கிறாங்களா? அவங்க கொடுக்குற அந்த உதவி வருது. 30ஆம் தேதியே வந்துடும். எலெக்ஷன் டைம் மட்டும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, இந்த மாதம் மட்டும் கொடுக்க முடியாதுமா, அடுத்த மாதம் உங்களுக்கு சேர்த்தி கொடுக்குறேன்னாங்க. அதே மாதிரி எலெக்ஷன் டேட்டு 4ஆம் தேதி அறிவிச்சாங்க. 5ஆம் தேதி காலையில் 2 மாதம் காசு சேர்த்தி கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் கரெக்டாக வருது. இப்போ இந்த நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குமா? இன்னைக்கு எப்படி சொல்லட்டுங்க, ஊரே திருவிழாவா இருக்கு. என் பையன் இருந்திருந்தா அவனும் நல்லா இருந்திருக்கும். அவன் இல்லாதது எங்களுக்கு பெரிய இழப்பு தாங்க. எங்களால ஈடு கட்ட முடியாத இழப்பு என் பையன். எந்த நேரமும் அவனை பத்தியே தாங்க பேச்சு. அவங்க நிறைய ஃப்ரெண்டு இருக்காங்க அங்கே. இப்போ அவங்க போன டைம் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரல. இந்த டைமு சரி விடுவாங்கன்னு நினச்சி அவங்க நாங்கள் அண்ணங்கிட்ட உங்கள் பையனை பற்றி பேசணும்னு சொன்னாங்க. எங்கள் வீட 2 பேர் தான் அனுமதின்ட்டாங்க. அதனால் அவங்க யாரும் வரல. அவங்க எல்லாருமே இன்னும் அவனை பற்றி தான் பேசுறது. அவனை யாரும் மறக்கலை. எப்போவுமே ரவி அண்ணான்ட்டே தான் இருப்பாங்க. அதே நான் இப்போ கூட இருக்கிறதும் அவங்க பக்கத்தில் அவங்களாம் சொல்லிட்டாங்க, தனியாக இருக்க வேணாம், நீங்கள் இங்கே பழைய ஏரியாவுக்கே வந்துருங்கன்னு. இப்போ தம்பி இறந்தப்போ ஒரு வீட்டில் இருந்தோம். இப்போ இங்கே குடி மாற்றி வந்துட்டோம்.
என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும், எதாவது வாங்கி கொடுக்கணுன்னா அவங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் சொன்னோம்னா உடனே வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க, வாங்கி கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க சொன்னாங்க, உங்கள் நான் போயிட்டேன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு இவ்வளோ பசங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னு. அதே மாதிரி ஏதாவது ரோட்டில் எங்கேயாவது நடந்து வரது பார்த்தாலுமே கொண்டு வந்து என்னை வீட்டில் விட்டுட்டு தான் போவாங்க. எங்கே போகிறீங்க, நான் பரவாயில்ல போய்க்கிறேனாலும் இல்லை நான் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறேன்னு அந்த இடத்துக்கு விட்டுட்டு போவாங்க. அந்த 15-20 பேர் இருக்காங்க, அதில் என் பையன் மட்டும்தான் இல்லை. அதுவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இந்த வேலை குடும்பத்தில் யார் கொடுக்குறாங்க? என் பொண்ணுக்கு கொடுக்குறாங்க. என்ன வேலை சொன்னாங்க? அதெல்லாம் சொல்லலை, என்ன வேலைங்கிறதுல எதுவும் சொல்லலை. அவங்களுக்கு கொடுக்குறது உங்களுக்கு சந்தோஷம் தாங்க. எனக்கு தான் கொடுக்க சொல்லி போட சொன்னாங்க. எனக்கு வயசு 50 போகுதுங்க. அப்புறம் நானும் படிக்கல, 10வது தான் படிச்சிருக்கேன். சரி பொண்ணு படிச்சிருக்கு, 2 டிகிரி முடிச்சிருக்கு. சரி அதுக்கு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம தைரியமாக என்னை பார்த்துக்கோன்னு சொல்லி சொல்லலாம். அதனால சரி பொண்ணுக்கு வாங்கியிருக்கோம். விஜய் சார் அப்போ கரூர் வந்தவர், அதுக்கப்புறம் இப்போ முதலமைச்சராக வராரு. அவர் வர இந்த நாள் வந்து நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு திருவிழாவாக கரூரில் இருந்தது, ஒரு பெரிய ஒரு துயரமாக மாறிச்சு. இப்போ அவர் வராரு, இப்போ அந்த துயரத்தை பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காகவே வராரு. ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பம் தாயாக இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் எப்படியும் அவர் வருவார்னு எதிர்பார்த்தோம் தான். நாங்கள் சென்னை போனப்பே சொன்னார், நான் கண்டிப்பாக உங்களை நேரில் வந்து சந்திப்போன்னு, நாங்கள் வீட்டுக்கு வருவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தோம். சரி இப்போத்த சூழ்நிலையில் வீட்டுக்கு வர்றது சாத்தியம் கிடையாது, இங்கே வர சொன்னாங்க. சந்தோஷம்தாங்க, ஏன்னா அவருடைய பாதுகாப்பும் நாங்கள் பார்க்கணும். அதனால எங்களுக்கு சந்தோஷம் தான் அவர் வர்றது, வந்து எங்களை பார்க்கறது இன்னும் ரொம்ப சந்தோஷம். கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் உங்க எல்லாத்தையும் அங்கே பனையூரில் கூப்பிட்டு வச்சு பார்த்தாரு. அப்போ என்னெல்லாம் சொன்னாருமா உங்களுக்கு? அதில் காப்பாற்றுறாரா? சொன்னதில் காப்பாற்றுறாரு என்ன சொன்னார்? அவர் வந்து எங்ககிட்ட ஃபஸ்ட்டு இங்கே வந்து நான் கூப்பிட்டு வந்து உங்ககிட்ட ஆறுதல் சொல்கிறதுக்கு மன்னிச்சிடுங்கம்மா, எனக்கு பர்மிஷன் கிடைக்கல, நான் கிடைச்சதுன்னா உங்களை நேரில் வந்து பார்ப்போனும். இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. உங்களுக்கு ஒரு அண்ணனா அப்பாவா தம்பியா அவங்க கூட எப்போவுமே இருப்பேன், உங்களுக்கு என்ன வேணுனாலும் சொல்லுங்க அப்படின்னாங்க. நாங்கள் அன்னைக்கு இப்போ வரைக்கும் நாங்கள் அவங்ககிட்ட எதுவும் கேட்கல, அவங்க கொடுக்கறது எங்களுக்கு வருது, எங்களுக்கு அதுவே போதுமானது. இப்போ வேலை கொடுக்குறாங்க, ரொம்ப சந்தோஷம். கட்சிக்காரங்க பார்த்துக்கிறாங்க, லோக்கலில் பார்த்தா பேசுவாங்க, எப்படி இருக்கீங்கம்மான்னு கேட்பாங்க, பேசுவாங்க. அதை வாங்கி கொடுக்குறாரு, நல்லா ரொம்ப திருப்தியாக இருக்குது. என் குடும்பத்தில் அவர் ஒரு நபர் பார்த்துக்கிறேன்னு சொன்னார், அவர் நல்லா கடைசி வரையும் பார்த்துக்கிறேனாரு. ஏன்னா எல்லாமே உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு எங்களுக்கு. அது நான் கொடுமுடி வெற்றி கொணர்பாளையம் ஊர். உயிர் வந்து மனைவி பேர் ரேவதி கொடுத்துருக்குறாங்க. செப்டம்பர் மாதம் 1 வருடங்களும் ஆகலை. ஆமாம், 1 வருடம். எப்படி இருந்ததுங்க? காலங்கள்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கவே முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கஷ்டம். இந்த அவங்க இப்போ இல்லாத சூழலில் ஒரு உங்களுக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் சரியாக பண்ணுறாங்க? அதெல்லாம் பண்ணுறாங்க, நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, உதவியில் நல்லா பண்ணுறாருங்க. இன்னமும் அவர் தான் துணையாக இருக்கணும் எங்களுக்கு, அது மாதிரி எதிர்பார்க்குறோம். உங்களுடைய இழப்பை யாராலையும் ஈடுகட்ட இந்த வேலை உங்களுக்கு எப்படி உதவியாக இருக்கும்? வேலைக்கு நல்ல இதாங்க, ஒரு குடும்பத்துக்கு கொடுக்குறாரு, நல்ல ஆறுதல், ரொம்ப மரியாதைங்க. அவருக்கு எல்லாம் கடைசி வரை வாழ்க்கை அவருக்கு நல்லது, அதைத்தான் எதிர்பார்க்குறோம். அவர் கடைசி வரையும் அவங்களையும் விட மாட்டோம், நான் எங்களையும் விட மாட்டார். கடைசி வரையும் நாங்கள் பார்த்துக்குவோம், அவரையும் பார்த்துக்கணும், எங்களையும் அவர் பார்த்துக்குவார். அது மாதிரி தான் இருக்கிறோம். அன்னைக்கு ஒரு கரூருக்கு வரும்போது அது ஒரு கொண்டாட்டமாக இருந்தது. இன்னைக்கு வரும்போது அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நிவாரணமாக வராரு. அன்னைக்கும் இன்னைக்கும் பாதிக்கப்பட்டதும் நீங்கள் தான், இன்னைக்கு அவரோட எடுத்து போகிறீங்க தான். அது எப்படி இருக்குங்க அவங்களுக்கு இல்லாதவங்களுக்கும்? ஆமாம், அவங்க இருந்து வாங்கணும்னு சொல்லி அவங்ககிட்ட பேசுனாங்க. நான் விஜய் பார்க்கணும், எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இப்போ அவங்க இருந்து கவர்மெண்ட் வேலை வாங்கணும்னு ஒரே ஆறுதலாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க போய் அவங்களுக்கு பையனுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு கிடச்சிருக்குது. அவங்க இறந்து ஒரு நன்மை செஞ்சுருக்குறாங்க, அந்த வாய்ப்பு நல்ல வாய்ப்பு. அதனால் அவர் கடைசி வரையும் அவரும் நாங்கள் பார்த்துக்குறோம், அவரும் எங்களையும் பார்த்துக்குவார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.